அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்து, அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் அல் ஹிக்மா இஸ்லாமிய கல்வியகத்தினுடைய ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் நாமெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியகத்தில் படித்து பட்டம் பெறும் மாணவிகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் மார்க்க கல்வியை படித்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி திருக்குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த மார்க்க கல்வியை படித்திருக்கக்கூடிய, அந்த மார்க்க கல்வியில் இருந்து பல சட்டங்களை தெரிந்திருக்கக்கூடிய மாணவிகள் சில முக்கியமான கடமைகளை அவர்கள் தங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று, இங்கே படிக்கின்ற காலங்களில் மார்க்கத்துடன் தொடர்புடன் இருந்தவர்கள், மார்க்கத்தின் சட்டங்களை அறிந்தவர்கள், அந்த சட்டதிட்டங்களை பட்டம் பெற்றதற்கு பிறகு கூட வரக்கூடிய காலங்களிலேயும் இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை அனைவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய பணியையும் அவர்கள் முக்கியமாக தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும். திருமறை குர்ஆன் நமக்கு அழகுற ஒரு அறிவுரையை நமக்கு சொல்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்தின் மூல ஆதாரமாக திகழக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை பற்றி குறிப்பிடும்போது, ஹாதா பலாகுன் லின்னாஸ், இது மனிதர்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகமாகும். இந்த புத்தகத்தினுடைய அனைத்து செய்திகளும் மக்கள் அனைவர்களிடத்திலேயும் போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல் இந்திரு பிஹி, இந்த திருமறை குர்ஆனை கொன்று அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டும். வல் யஅலமு அன்னமா ஹுவ இலாஹும் வாஹித், படைத்த இறைவன் ஒருவன்தான் என்பதை அவர்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ளவும் வேண்டும். வலியதக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்களும் சிந்திக்கவும் வேண்டும். இந்த திருமறை குர்ஆன் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி உலக மக்கள் அனைவர்களுக்கும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். அந்த செய்தியின் மூலமாக படைத்த இறைவன் ஒருவன்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுமையை பற்றியுள்ள எச்சரிக்கையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுடையவன், சிந்தனைவாதி, புத்திசாலி என்று சொல்லக்கூடியவன் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, நீங்கள் மட்டும் படித்து செயல்படுத்தக்கூடியவைகளும் அல்ல. இவைகள் அனைத்து மக்களிடத்திலேயும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய சமூகத்தில் நீங்கள் பார்க்கலாம், படைத்த இறைவன் ஒருவன்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் தான் கையேந்த வேண்டும் என்ற கொள்கையை தெரிந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? நிறைய பேர்களுக்கு தெரிவதில்லை. படைத்தவனிடத்தில் கையேந்துபவர்கள் தர்காவில் போய் அங்கே இருக்கக்கூடிய அவுலியாக்கள்கிட்டையும் கையேந்துறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அதை அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுபோன்று உங்களுக்கு தெரிந்த எத்தனை பேர்கள் நாத்திகவாதிகளாக இருப்பார்கள், தங்களை அறிவுடையவர்கள், புத்திசாலிகள் என்று சொல்லுவவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்பதை அறிவுபூர்வமாக தெரிவிக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது என்று இந்த திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இன்னொரு வசனத்தில் மிக தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன்
ஒல் இந்திரு கௌமஹும் இதா ரஜவு இலையும் இல்லை அல்லஹும் யஹ்தரூன். உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தினர்கள் மார்க்க கல்வியை படிக்க புறப்பட்டு சென்றிருக்க வேண்டாமா? இந்த சமூகத்தில் எல்லா பெண்களும் போய் என்ன செஞ்சிட முடியாது, படித்து விட முடியாது. எல்லா ஆண்களும் போய் படித்து விட முடியாது. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களிலிருந்து ஒரு சின்ன ஒரு கூட்டமாவது போய் மார்க்க கல்வியை படிக்க வேண்டாமா? படித்துவிட்டு அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு திரும்பிய பிறகு அவர்கள் தங்களுடைய கூட்டத்தில் இருப்பவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். மார்க்க கல்வியை படிக்குவது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலையும் இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்கள் படிப்பதற்கு காரணமே இந்த செய்திகளை மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்வதுதான் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு குறிப்பிடுகிறார். அவன் படிப்பது, அதை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பது. இதுக்குள்ள தேவைகள் என்று நிறைய அதிகம். நீங்கள் எல்லாரும் தெரியும், மார்க்கத்தினுடைய 100% எல்லா மக்களும் பின்பற்றுவதில்லை. எவ்வளவோ தவறுகள், எவ்வளோ விதமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எல்லாம் நிறைந்து போயிருக்கின்ற போது, படித்த நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களிலெல்லாம், தவறுகளை காணக்கூடிய இடங்களிலெல்லாம் சுட்டிக்காட்டி அவர்களை திருத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த பல சம்பவங்கள் இதை உங்களுக்கு நினைவூட்டும். நம்ம போகக்கூடிய இடங்களில் அல்லது நம்மை தேடியே சிலவர்கள் வருகின்ற போது அவர்களிடத்தில் ஏராளமான தவறுகளை நீங்கள் காணலாம். இப்போ உதாரணத்திற்கு, உங்களை சந்திக்க வரக்கூடிய உங்களுடைய தோழிகள், உங்களுடைய குடும்பத்தினர்கள் தாயத்தை அணிந்திருக்கலாம். உங்கள் கண் முன்னாலே ஒரு குறை தெரிகின்ற பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. உங்களிடத்திலே வந்து சொல்வார்கள், நாகூர் தர்காவுக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டைக்கு தர்காவுக்கு போகிறோன்னு கூட உங்களிடத்தில் சொல்லும்போது அவர்களை திருத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். எங்கே போறீங்கன்னு கேட்குறார். அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், அன்சுரு ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காக நான் போகிறேன். அங்கே 2 முஸ்லீம்கள் சண்டை போட்டுட்டு இருக்கான். இவனும் போய் அங்கே போய் சண்டை போட போகிறேன், அவனுக்கு உதவி செய்ய போகிறேன் என்று சொன்னபோது அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானாரிடத்தில் படித்த அந்த பாடத்தை அங்கே நினைவூட்டி, நீ திரும்பி போய்விடு, இந்த சண்டையில் நீ கலந்து கொள்ளாதே. ஏன்னா, இன்னி சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதல் தக்கல் முஸ்லிமானி பி சைஃபிஹிமா அல் காத்திலு அல் மக்தூலு ஃபின்னார். 2 முஸ்லீம்கள் வாளால் சண்டையிட்டு கொண்டால் அங்கே கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில் போவான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், ஹாதல் காத்தில் ஃபமா பாலுல் மக்தூல், கொன்றவன் சரி, அவனை நரகத்திற்கு போகலாம், கொல்லப்பட்டவன் ஏன் நரகத்திற்கு போகிறான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், இவனும் அவனை கொல்வதற்கு ஆசைப்பட்டுதான் இருந்தான். 2 பேர்ட்டையும் வாளுதான் இருந்துச்சு. இவன் முந்தி குத்திட்டான், அவ்வளவுதான். இவன் குத்த மறந்திருந்தால், தாமதப்படுத்தியிருந்தால் இவன் கொண்டு இருப்பான். அப்போ 2 பேருடைய எண்ணமே கொலை செய்வது தான். எனவே 2 பேருமே நரகத்துக்கு போவாங்க. ஒரு இஸ்லாமியனாக, ஒரு முஸ்லீமாக இருந்து அங்கு இருக்கக்கூடியதே சமாதானமாக போய் தன்னுடைய குறை நிறைகளை பேசி தீர்த்து கொள்ளாமல் வாளெடுத்து கொலை செய்ய போகிறேன் என்ற அளவுக்கு நீ சென்றால் 2 பேரையுமே அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. நீ 2 பேருமே முஸ்லீம்கள், அதில் நீனும் போய் நரகவாதியாக போய்விடாதுன்னு உடனே அறிவுரை சொல்லி அனுப்பினார்கள். அப்போ இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு எத்தனையோ விஷயங்களை நாம் சந்திக்க போகின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் மார்க்கத்தினுடைய அளவுகோலை கவனத்தில் கொண்டு அவைகளை திருத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நமக்கு நினைவூட்டினார்கள். படித்தது மட்டுமல்ல, படித்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதும் உங்களுக்கு கடமை. அதாவது சஹீஹ் புகாரியில் நீங்கள் எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய பிரபலியமான ஒரு செய்தி, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. திருக்குர்ஆனை படித்தது மட்டுமல்லாமல் அதை யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். நீங்கள் படிக்க வந்துட்டீங்க, குர்ஆனை படித்துட்டீங்க, அது மட்டுமல்ல, அந்த படித்த அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதும் உங்கள் மீது கடமை என்பதை திருமறை குர்ஆனுக்கு விளக்க உரையாக வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம குர்ஆனை படிச்சிட்டோம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நமக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், பக்கத்தில் உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்போது நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களோ அப்பொழுது நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார்.
சஹீஹுல் புகாரியில் இன்னொரு செய்தியையும் பார்க்கலாம். நன்மைகளை நிறைய அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதலும் என்னவென்றால், நாம் படித்ததை எல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பது தான். அது பெரிய செய்தியாக இருக்கட்டும் அல்லது சின்ன ஒரு செய்தியாக இருக்கட்டும். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு சின்ன ஒரு ஆயத்து, ஒரு சின்ன ஒரு செய்தி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்து வந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று நபிகள் பெருமானார் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து கேட்ட எத்தனை செய்திகள்! நம்ம தொழுகை முறைகளை நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதவிதமாக தொழுகும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்ற முறையை ஆதாரத்துடன் அவர்களுக்கு விளக்குங்கள். அவர்களை நல்லவர்களாக மாற்றுங்கள், அவர்களை தொழுகையாளியாக ஆக்குங்கள், ஏகத்துவவாதிகளாக மாற்றுங்கள். அப்படி மாற்றுகின்ற போது அவர்களுடைய நன்மைகளை போன்று உங்களுக்கும் கிடைக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ, கானலஹு மினல் அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபிஅஹு, யார் நல்வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறாரோ அவருக்கு அதை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை போன்று உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னாங்க. அதை பின்பற்றக்கூடியவர்களுடைய கூலிகள் எதையுமே அல்லாஹ் தஆலா குறைக்காமல் அவர்களுக்கு கிடைப்பதை போன்று அப்படியே கூலியை உங்களுக்கு தருவதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி ஏராளமான செய்திகள், படித்த செய்திகள் எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்து எல்லா மக்களையும் சீர்திருத்தும் பணிகளில் நம்ம இந்த காலத்தில் இருந்து பட்டம் பெற்றதிலிருந்தே தன்னுடைய வேலையை நாம் துவங்க வேண்டும். பரவலாக பார்த்தால் மதரசாவுக்கு படிக்க வந்தவர்கள் பட்டம் வாங்கிய காலத்துடன் அதனுடன் காணாமல் போய் விடுகிறார்கள். அதுக்கு சில நிர்பந்தங்கள் கூட ஏற்படலாம். திருமணங்கள் அல்லது மாமியார் வீட்டில் போய் இருப்பது, இப்படி பல இடங்களில் நாம் போவதனால் சில சிக்கல்கள் வந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டியது நாம் நம்முடைய பணிகளை எடுத்துச் சொல்லணும். அதற்கு ஏதாவது ஒரு வழிவகையிலாவது குறைந்த நேரத்திலாவது நம்முடைய இந்த தாவா பணியை நாம் வீரியமாக செய்ய வேண்டும் என்பதை நம்ம உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு அது நம்முடைய வாழ்நாளிலையும் கொஞ்சமாவது நாம் செயல்படுத்த முயற்சி செய்யணும். அதற்கடுத்து மிக முக்கியமான ஒன்று, எல்லா மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, என்னத்தை படித்தோமோ அதை நாமும் செயல்படுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நம்ம பிரச்சாரம் செய்து இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாம் சரியாக இல்லாமல் போனால் நம்ம மாதிரி நஷ்டவாளி வேறு யாரும் கிடையாது. திருக்குரான் எவ்வளவு அழகாக கேட்கிறது, அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே மக்களை நன்மையின் பக்கம் ஏவி உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா? மக்களை பூரா நல்லதின் பக்கம் அழைக்கிறீர்கள், ஆனால் உங்களை மறந்து விடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் வேதத்தை படித்து கொண்டு இருக்கிறீர்கள், சிந்திக்க மாட்டீர்களா என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கிறது. அப்போ நாம் எந்த விஷயத்தை நாம் படிக்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்நாளில் அப்படியே பின்பற்ற வேண்டும். இந்த மதரசாவில் என்னென்னவெல்லாம் படித்து கொடுக்கப்படுகிறது என்பதை சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த ஓரிரை கொள்கை சொல்லப்பட்டிருக்கிறது, அழகிய பண்பாடுகள் அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, கொள்கை விளக்கங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, நபிமொழியினுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் எப்படி நடக்க வேண்டும், தாயுடன் எப்படி நடக்கணும், தந்தையுடன் எப்படி நடக்கணும், கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், மாற்று மதத்தவர்களிடத்தில் அந்நியர்களிடத்தில் எல்லாமே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிற அவனுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்நாளில் அப்படியே பின்பற்றி நடந்தோமையானால் நிச்சயமாக மறுமையில் நமக்கு வெற்றி உண்டு. நம்ம கல்லூரிக்கு அனுப்பிய பெற்றோர்கள் என்னுடைய மகள் மதரசாவுக்கு போனால் படித்தால் மிக சிறந்த பின்பணியாக மாறினாள் என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் நாம் என்ன செய்ய வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் இவைகளெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். எதை அவர்கள் நபிமொழிகளில் கற்றார்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார். ஏன்னா திருக்குரான் நமக்கு அழகாக சொல்கிறது, வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் ஃபகால இன்னனி மினல் முஸ்லிமீன். ஒருவன் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை எல்லாம் அழைத்து பிறகு தானும் நல்லறங்களை செய்து பிறகு தன்னை முஸ்லீம் என்று சொல்கிறானே, இவனை விட அழகான சொல்பவன் யார் என்று திருக்குரான் கேட்கிறது. மக்கள்கிட்ட போரெல்லாம் பையன் நல்லா ரொம்ப ஓஹா ஆஹா என்று பேசிவிடுகிறோம். பேசியதற்கு பிறகு அவனும் நல்லறங்களை செய்து விடுவானேயானால், அந்த பெண்ணும் நல்லறங்களின்படி நடைமுறைப்படுத்துவாளேயானால் இவளை விட ஒரு சிறந்த முஸ்லீம் பெண்மணி யாரும் கிடையாது.
இது திருமறை குர்ஆன் மிக அழகாக சொல்கிறது, நீங்கள் பிரச்சாரம் செய்வதோடு நீங்களும் நல்ல அமல்களை நீங்கள் செய்வீர்களே, ஆனால் உங்களை விட சிறந்த முஸ்லிம் உலகத்தில் யாரும் கிடையாது. அப்போ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் இருந்த பெண்மணிகளாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அவங்களையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு நபிமொழியை அறிவித்தார்கள்னா அப்படியே நடைமுறை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா சிந்தை அஷரத ரகஅத்தன் ஃபீ யௌமின் வ லைலா, ஒரு நாளைக்கு ஒருவன் 12 ரக்காயத்துகள் தொழுதால், உபரியாக கடமை அல்லாத 12 ரக்காயத்துகள் ஒருவன் தொழுதானே ஆனால், புனியலஹு பைத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது. நம்ம மறுமை நாளையில் சொர்க்கம் ஊர்ஜிதம் எப்போது செய்யப்படுகிறது என்றால், கடமை அல்லாத ஒரு 12 ரக்காயத்துகள் தினமும் ஒருத்தன் தொழுதா அவனுக்கு ஊர்ஜிதமாக அல்லாஹ் என்ன செய்ய, சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டி விடுகிறான். ஒரு அற்புதமான ஒரு அழகான வாய்ப்பு. பெரிய லட்சம் ரக்காயத்துகள் அல்ல, ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இந்த 12 ரக்காயத்தில் அதிகமாக தொழுது இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம், அபுதாவுதில் நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காயத்துகள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காயத்துகள், மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காயத்துகள், இஷாவுக்கு பிறகு 2 ரக்காயத்துகள், சுபுவுக்கு முன்னால் 2 ரக்காயத்துகள், மொத்தம் 12 ரக்காயத்துகள் தொடர்ச்சியாக தொழுது வந்திருக்கிறாங்க. இந்த 12 ரக்காயத்துகள் ஒரு நாளில் ஒருத்தன் தொழுதால் அவனுக்கு சொர்க்கம் கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன பிறகு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மா தரக்துஹுன்ன முந்து சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து இந்த செய்தியை கேட்டதில் இருந்து நான் இந்த 12 ரக்காயத்துகள் விட்டதே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, உடனே அந்த 12 ரக்காயை தினமும் தொழுபவளாக நான் இருந்தேன். இதே சஹீஹ் முஸ்லிமின் அந்த செய்தியின் அடுத்ததாக பார்த்தால், இந்த உம்மு ஹபீபாவிடத்திலிருந்து அறிவித்தவர் அன்பசா என்ற ஒரு தோழர். அவர் சொல்லுகிறார், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை உம்மு ஹபீபா அறிவித்தார்களே, அதை நான் கேட்டதில் இருந்து நானும் இந்த 12 ரக்காயத்துகளை விடாமல் நான் தொழுது கொண்டே இருந்தேன். இந்த அன்பசாவிடத்தில் இருந்து அடுத்த ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், அம்ர் என்று சொல்லக்கூடியவர். அவர் சொல்லுகிறார், நான் அன்பசாவிடத்தில் இருந்து கேட்டதிலிருந்து நானும் என்ன செய்வதில்லை, இந்த 12 ரக்காயத்துகளை விட்டதில்லை. அவர்கிட்ட அறிவித்தவர் நோமான் என்பவர், அவர் சொல்லுகிறார், நான் அம்ரிடத்தில் இருந்து இந்த செய்தியை கேட்டதில் இருந்து நானும் இந்த 12 ரக்காயத்துகளை விட்டதே இல்லை. எப்படி பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு சொல்லுக்கு அப்படியே நடைமுறை உடனடியாக செயல்படுத்துகிறார்கள். அதை கேட்ட நபி தோழி, அதற்கடுத்த தாபி, அப்புறம் தபு தாபி, அதற்கடுத்தவர், வரிசையாக அந்த செய்திகளை அறிவித்த ஒவ்வொருவருமே என்ன செய்கிறார்கள், நபிமொழியை கேட்டு அப்படியே நடைமுறை. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எந்த நபிமொழியை நாம் படித்து விட்டாலும் அதை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். வெளியில் மக்களுக்கு நாம் சொல்லுகின்ற பொழுது அதை செயல்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அழகுற காட்டியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த செய்திகளை எல்லாம் இந்த மக்களுக்கெல்லாம் நாம் சொன்னோமோ, அல்லது எந்த செய்திகளை நாம் மதரசாக்கள் படித்தோமோ, அதையெல்லாம் உடனுக்குடன் நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்கணும். அது நமக்கு தேவை இருக்கலாம் அல்லது தேவை இல்லாமல் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்களே, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் முதலிடத்தில் இருக்கணும். இதே உம்மு ஹபீபா இன்னொரு இடத்தில் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் என்ன செய்கிறார், நறுமணத்தை தன்னுடைய ஆடைகளில் பூசிக்கொள்கிறார்கள். அப்போ சொல்லுகிறார்கள், நறுமணத்தை பூசிட்டு மக்களுக்கு சொல்லுகிறார்கள், இன்னி குந்து அன்ஹாதா லகனியா, இந்த நறுமணம் எனக்கு இப்போது தேவையில்லை, நான் பூச வேண்டிய அவசியமும் இல்லை, ஆனாலும் நான் பூசிக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எனக்கு நினைவில் இருக்கிறது. லா யஹில்லு லி இம்ராத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் அன் துஹித்த அலா மையத்தின் ஃபௌக சலாஸ் இல்லா அலா ஜௌஜின். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும், யார் இறந்திருந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் துக்கமாக இருக்கக்கூடாது, கணவனை தவிர. அப்போ யார் இறந்துட்டாலும் 3 நாள் வரை தான் துக்கமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம். 3 நாளைக்கு பிறகு சாதாரண நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வந்தது. என்னுடைய தந்தை அபூ சுஃபியான்
சிரியாவில் இறந்து அந்த செய்தி கிடைத்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. எனவே நான் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டேன்னு உங்களை காட்டுறதுக்காகத்தான் இந்த நறுமணத்தை நான் பூசிக்கிறேன், எனக்கு நறுமணம் பூச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். எப்படி பாருங்கள், எந்த ஒரு கட்டத்தில் தன்னுடைய தந்தை இழந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், கவலையாக இருந்த காலகட்டத்தில் நபிகள் பெருமானாருடைய அந்த சொல் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 3 நாளைக்கு யாராக இருந்தாலும் சரி, கணவனுக்கு தான் 4 மாதம் 10 நாள், மற்ற யாராக இருந்தாலும் தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் பிள்ளையாக இருந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் துக்கமாக இருக்கக்கூடாது, ஹலால் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் கடுமையாக எச்சரிக்கை செய்தால் நான் நார்மல் நிலைக்கு வந்துட்டேன்னு காட்டுறார். நபி மொழியை கேட்டார்கள், தன்னுடைய வாழ்நாளில் அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அப்போ நம்ம படிக்கிறோம், நபிமொழிகள் எவ்வளவோ செய்திகளை நாம் படிக்கிறோம், ஆனால் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தி காட்டணும். எத்தனையோ செய்திகள் இந்த நூல்களில் திருமறை குர்ஆனில் நாம் படித்து விட்டும் கூட படித்தவர்கள் என்று பார்த்தாலே பெரும்பான்மையினர்கள் என்ன செய்கிறார்கள், ரொம்ப பேசக்கூடிய பெண்மணின்னு சொல்கிறார். நபிமொழியை படித்து விட்டால் ஐயோ ஆலிமாவா அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்விங்களால் பதில் சொல்ல முடியாது, வேணாம். எப்படி பார்த்திருக்க வேண்டுமானால் நபிமொழியை படித்த ஒரு பெண்மணியாக இருந்தால் அழகுற கட்டுப்படுவாள், நபிமொழியை காட்டிவிட்டால் அதற்கு எதிர்வாதம் பேச மாட்டாள், சொன்ன உடனே சமீனா அத்தானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற அளவுக்கு அடக்கமுள்ள பெண்மணியாக இருப்பாள் என்பதற்கு நேர்மாற்றமான கருத்து மக்களிடத்தில் இருக்கிறது. இது பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விஷயங்கள் நமக்கு நினைவூட்டி இருக்கிறார்கள், நம்முடைய இடத்துல எத்தனை இடங்களில் எவ்வளவு தவறுகள் நடக்கிறது என்பதை அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களா சுட்டி காட்டுகிறான்னு பாருங்கள். அதில் முக்கியமாக ஒன்று, ஒரு பெண்மணி யாருக்கு கட்டுப்பட வேண்டும், எந்த நிலையில் கட்டுப்பட வேண்டும், அதற்குள்ள அதிகாரம் என்ன என்பதை பற்றி திருமறை குர்ஆனும் நபிமொழியும் நிறைய நமக்கு சொல்லியிருக்கிறது. அதில் கட்டுப்படுதல்ல ஒரு பெண்மணி யாருக்கு அதிகபட்சம் கட்டுப்பட்டு நடக்கணும் சொன்னால் தன்னுடைய கணவனுக்கு தான். நபிமொழியில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்குமே நம்ம சஜிதா செய்யக்கூடாது. அப்படி சஜிதா செய்வதற்கு அனுமதி இருக்கும் என்று சொன்னால், நான் கணவனுக்கு ஒரு பெண்மணி மனைவி சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டிருப்பேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போனா என்ன வழங்குது, ஒரு அதிகபட்சமாக கட்டுப்படும் தன்மை எங்கே இருக்க வேண்டுமானால் தன்னுடைய கணவனுக்கு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த வாசகத்தில் சூசகமாக நமக்கு தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறார். அப்போ கணவனுக்கு அவ்வளவு கட்டுப்படணும், அவருக்கு அதிகாரம் அவ்வளவு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் சொன்னார், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவருக்கு என்னென்ன பொறுப்பு ரசூலுல்லாஹ் வரிசையாக பட்டியல் போட்டார்கள். அதில் ஆண்மகனுக்கு சொன்னார்கள், அர் ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் பொறுப்பாளி, அவன் தான் இன்சார்ஜ். ஒரு ஆண்மகன் தான் வீட்டினுடைய தலைவன், அவன் தான் கட்டளை இடுபவன், அவன் தான் கட்டளை போடுபவன். அவனுக்கு தான் ஒரு பெண்மணி குடும்பத்தில் இருக்கவரெல்லாம் கட்டுப்படணும். ஒரு பெண்மணி யார் எதுக்கு, வீட்டின் உள்பகுதியில், வீட்டில் கணவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் அவள் பொறுப்பாளி. டோட்டலுக்கே தலைவனாக இருப்பவன் ஒரு ஆண்மகன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிக அழகுற நமக்கு சொல்லி காட்டினாங்க. ஆனால் பரவலாக நிலைமை என்னவென்று சொன்னால், ஆணுக்கு மாற்றமாக பெண்கள் அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பல ஊர்களில் என்ன செய்ய இருக்கிறது, ஏற்பட்டு இருக்கிறது. பெண்களுடைய பேச்சை தான் ஆண்கள் கேட்க வேண்டியதாக, பெண்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக பலர் என்ன புகார் வர்றாங்க, என் பேச்சையே என் மனைவி கேட்கறதே கிடையாது, எனக்கு கட்டுப்படுவதே கிடையாது. மார்க்கத்தில் ஒரு திருமணம் என்பதே திருக்குர்ஆனில் தஸ்குனு ஃபீஹி, அவளிடத்திலே நீங்கள் ஒரு மன அமைதியை ஒரு நிம்மதியை பெறுவதற்காகத்தான் திருமணத்தையே அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். திருமணத்தின் மூலமாக ஒரு ஆண்மகன் நிம்மதி அடையணும், ஒரு நிம்மதி அடைவதற்குரிய வழியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அங்கே போய் சண்டை மாறிடக்கூடாது. ஒரு அழகர ஒரு செய்தியை சொல்வார்கள், கணவன் மனைவி இடத்தில் வந்து சொன்னார்களா, உங்கள் 2 பேர்களில் யாரோ ஒருவர் யார் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை தர நாடுகிறேன்னு கடவுள் சொன்னதான். உடனே கணவன் சொன்னானா, என்னுடைய மனைவியையே முதல்ல சொர்க்கத்துக்கு கொடுத்துருங்க, எனக்கு கூட வேணாம், என் மனைவி இருக்கு. அட்டே எங்கள் அப்பா இவ்வளவு அன்பு பாசமா என்று மனைவியே ஆச்சரியப்பட்டாள். என்னடா இது, நம்மை சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு, வீட்டுக்காரர் வேணாங்கிறாரு அப்படின்னு அவரை மெதுவாக கூப்பிட்டு, என்னப்பா 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும், பிரச்சனை வரும், ரொம்ப இதாகலாம் சொல்லிகிட்டு இருந்த உன் மனைவி மேலே உடனே சொர்க்கத்துக்கு அனுப்புவேண்டு. அப்போ அழகா பதில் சொல்லுகிறான்,
அவள் சொர்க்கத்துக்கு போய்விட்டால் இந்த உலகமே எனக்கு சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு. அவள் போய் சேர்ந்துட்டாலே இந்த உலகமே நான் சொர்க்கம் மாதிரி நான் வாழ்ந்துட்டு போவேன், சீதையை சீக்கிரம் அனுப்பிவிட்டால் நல்லதாக இருக்கும். அப்போ எப்படி கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்படி பல வீடுகளில் பல இடங்களில் கணவன் மனைவியினுடைய உறவுகள், ஏன்னா மனைவியினுடைய அதிகாரம் ரொம்ப உயர்ந்த போய். காரணம் என்ன? மனைவி அதிகாரம் செய்வதற்கு பல காரணங்கள். முக்கியமான காரணம் என்னென்னா, பொருளாதாரம் வசதி கூடுதலாக ஒரு பெண்மணியிடத்தில் இருக்கின்ற பொழுது கணவனை அடக்கக்கூடியவராக சில ஆளுக்கு இருந்துடுறாங்க. எனக்கு சொந்த வீடு இருக்குது, எனக்கு நிறைய நகை இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், தன்னுடைய கணவனை அடைக்கிறாங்க. பொருளாதாரம் நிறைய வரும்பொழுது கணவன் அடிமையாகுமாறு ஆக்கிடுறாங்க. இப்படி மார்க்கம் நமக்கு வழிகாட்டியதா? நபிமொழியை படித்தவர்கள் சிந்தித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். முதல் திருமணம் ஹதீஜா நாயகி அவர்களை முடித்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிந்தது. வயதையும் ஒப்பிட்டு பாருங்கள். வயது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25, ஹதீஜா நாயகிக்கு 40. ரசூல்லா ஹதீஜா நாயை விட 15 வயது சிறு. இப்போ நம்ம படிக்கும்போது நம்ம மாப்பிள்ளை தான் வயசு கூடவா இருப்பா, பெண்ணு கம்மியாக இருப்பாங்க. அது ஒரு நன்மைக்காக, பல அறிவியல் ரீதியாக பல நன்மைக்காக செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாகவே வயசு கூடுபவர்கள் சிறியவர்களை திட்டுவாங்க, வாடா போடா அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு வயசு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா உங்கள் வீட்டுக்காரர் தான் வயசில் கூட இருப்பார், அவரை வாடா போடான்னு சொல்ல முடியாது. வயசு கம்மியாக இருந்தாலும் கூட ஹதீஜா நாயகி தன்னை விட வயதில் குறைந்தவரை முடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி நடத்தினார்களா? நபிமொழிகளை நீங்கள் புரட்டு பாருங்கள். பணம் உங்களுக்கெல்லாம் என்ன பணம் இருக்கும்? உங்கள் அம்மா கொடுத்த ஒரு வீடு இருக்கும், அவ்வளவுதான். பொண்ணுக்குன்னு என்ன செய்வாங்க, ஒரு வீடை 2 ஆக்கி தருவாங்க, அல்லது 4 ஆக்கி தருவாங்க, அல்லது பெரிய வீடாக இருந்தால் ஒரு பெரிய வீடை கொடுத்துருவாங்க. ஹதீஜா நாயகி அங்கே மக்காவிலேயே மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, மிகப்பெரிய இந்த ஊர்லேயே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் அதிராம் மட்டத்திலேயே பெரிய கோடீஸ்வரர் யாருன்னு வச்சுக்கிட்டா, அங்கே என்னென்னா மக்காவிலேயே பெரிய கோடீஸ்வரி, அவங்களுக்கு நிகராக செல்வம் இல்லாத அளவுக்கு பெரிய பணம் செல்வம் கொட்டி குவித்திருந்துச்சு. வயதும் கூட, பணமும் அவ்வளவு அதிகம். அப்படி இருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நடத்தினார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவை எப்படி பார்த்தார்கள்? பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த ஒரு பெண்மணி என்றால் அவங்கள விட அழகானவங்க நிறைய இருந்தாங்க, வயது குறைவானவர்கள் இருந்தார்கள், யாரும் இல்லை. ஹதீஜா நாயகி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. ஆயிஷா நாயகி ரொம்ப ரொம்ப ரோசப்பட்டு, யார் மேலே ரொம்ப கோவப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஹதீஜா மேலே பார்த்தா ரோசப்பட்டாங்க. ஹதீஜா எப்போ பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ஹதீஜா சொல்வார்கள். யாரா ஏதாவது ஒரு கரியறி வந்து விட்டால் ஹதீஜா நாயினுடைய தோழிகளுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்குவாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆயிஷா நாயகி சொல்கிறார், லம் யக்குன் ஃபித் துன்யா இம்ராத்துன் இல்லா ஹதீஜா. புகாரியை நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஹதீஜாவை தவிர எந்த பொம்பளையுமே தெரியாதா? அவங்க மட்டும்தான் பொம்பளையா? காலத்தால் அழிந்துவிட்ட அஜூசும் மின் அஜாயிஷி குறைஷி குலத்தில் இருந்த ஒரு கிழவி, வாய்கள் எல்லாம் சிவந்து போன ஒரு கிழவியை, காலத்தால் அழிந்து போன ஒரு கிழவி, எப்போ பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா என்ன அப்படி நடந்தார்கள். அவர்கள் பெரிய கோடீஸ்வர பெண்மணி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள் தன்னுடைய கணவர் என்பதற்காக. உணவுகளை தூக்கி கொண்டு போய் அந்த ஹதீஜா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். புகாரியில் புரட்டி பாருங்கள். கையிலே உணவோடு போகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய மனைவி ஹதீஜா கையிலே குழம்பையோ அல்லது உணவையோ அல்லது பானத்தையோ என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அவருக்கு உங்களுடைய இறைவன் சார்பாகவும் என் சார்பாகவும் சலாத்தை சொல்லுங்கள். ரசூல்லா மட்டுமல்லங்க, படைத்த இறைவன், அவன் அனுப்பிய ஜிப்ரீல் எல்லாருமே நேசிக்கும் அளவுக்கு அந்த கணவருக்கு கட்டுப்பட்டு நடந்தார். பிற்காலத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ஹதீஜா என்று சொல்லும் அளவிற்கு பெரிய கோடீஸ்வரியாக இருந்தும் கூட ஆணவம் இல்லை, திமிரு இல்லை. படைத்த அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டவராக அவர்கள் இருந்திருக்கிறார். ஒரு பெண்மணி ஏன் நரகத்திற்கு போகிறாள்? நரகத்திற்கு போவதற்கு அடிப்படை காரணம் என்ன? நமக்கு பெருசாக தெரிகிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் அதிகமான பெண்மணிகள் இருக்கிறாங்க.
ஏன் அப்படின்னு கேட்கும்போது துக்ஸிரினுல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர, நிறைய சபிக்கிறீங்க நீங்கள், எதுக்கெடுத்தாலும் சாபம். இரண்டாவது, கணவனை மறுக்கிறீர்கள், அவனுடைய உபகாரத்தை மறுக்கிறீர்கள், அவனுடைய கண்ணியத்தை மறுக்கிறீர்கள். ஒன்று, நீங்கள் கணவனுக்கு சரியாக நடக்காததினால் நீங்கள் நரகத்திற்கு போகிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் எச்சரிக்கை இருக்கிறான். இதெல்லாம் நபி மொழிகள் தானே இருக்குது. இதெல்லாம் புகாரி முஸ்லீம் உட்பட நூல்களில் தான் நாம் படிக்கிறோம். படித்தது எப்படி இருக்கணும்? நம்முடைய கணவர் நாம் இறந்து விட்டாலும் கூட என்னுடைய மனைவி மாறி வரவே வராதுன்னு சொல்லும் அளவுக்கு இருக்கும். என்னுடைய மனைவி மாறி யாரும் கிடைக்காது, எனக்கு கட்டுப்பட்டு நடப்பவள், எனக்காக வேண்டி கஷ்டப்படுபவள், எனக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவர்கள், எனக்காக முக்கியத்துவம் தரக்கூடிய என்னுடைய மனைவி என்று ஒரு கணவன் சொல்லும் அளவுக்கு ஒரு மனைவி நடக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியில் 1000 சண்டைகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிக்கெல்லாம் வந்து தான் இருக்குது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு கேட்க மாட்டேன், மறுப்பேன் என்று தொடர்ந்து யாரும் செய்து கொண்டு இருக்கவில்லை. அவன் பணமும் பொருளாதாரமும் நமக்கு வந்துவிட்டது என்றால் அடக்கமும் அதிகம் நமக்கு வர வேண்டும், பணிவும் அதிகம் வர வேண்டும். ஹதீஜா நாயை முன்னாடி தூக்கி கண்ணில் வச்சு பார்த்துக்கிறேங்க. அவரை விட நான் கோடீஸ்வரி அல்ல. அவர்கள் எப்படி தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டாரோ அதுபோன்று நானும் கட்டுப்பட வேண்டும். நிறைய விஷயங்கள் இங்கே ஊர்களிலே பிரச்சனைகள், தலாக்கு, விவாகரத்து என்று வருகிற போது என்ன பிரச்சனை என்றால் கட்டுப்படுத்தன்மை இல்லை, மரியாதை இல்லை அப்படிங்கிற பேச்சுக்களையும் நாம் இன்று பார்க்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய என்ன வழிகாட்டுதலோ அந்த வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றினாங்க. அதில் கணவன் மனைவியினுடைய உறவுல ரொம்ப உச்சகட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டுப்படுதலை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண் கட்டுப்படணும். எது விஷயத்தில் கட்டுப்படக்கூடாது? மார்க்கத்துக்கு முரணாக கணவன் சொன்னாலும் சரி, தாய் சொன்னாலும் சரி, தந்தை சொன்னாலும் சரி, யாருக்கும் கட்டுப்படாதீங்க. தர்காவுக்கு போகணும், போக மாட்டேன். தாயத்து போடணும், போட மாட்டேன். தட்டு கழுவி குடிக்கணும், இப்படியெல்லாம் சிறுக்கான விஷயங்களில் சொன்னால் கட்டுப்படாதீங்க. மற்ற விஷயங்கள் எது சொன்னாலும் மார்க்கத்துக்கு எதிரில்லாத என்ன விஷயம் இருந்தாலும் கட்டுப்பட்டு நடங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறை. திருமறை குர்ஆன் நமக்கு காட்டிய வழிமுறை. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதினால் அவர் ஒன்றும் இல்லாதவளாக, அடிமையாக, மோசமானவளாக ஆக போகிறதில்லை. தனக்கு மேல் நிலையில் உள்ளவர் என்னுடைய கணவர், அவருக்கு என்னுடைய கணவருக்கு நான் கட்டுப்படுகிறேன். அதனால் இந்த உலகத்திலேயும் சரி மறுமை நாளையிலும் எந்த இழிவையும் அவள் சந்தித்து போவதில்லை. அப்போ இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த நமக்கு சொன்ன வழிமுறை. இதையும் நம்முடைய நடைமுறையில் நாம் காட்டணும். அல்லாஹ்வின் தூதருடைய புத்தகத்தை படித்த பெண்மணி, அங்கே பட்டம் பெற்ற ஒரு பெண்மணி, என்ன புகார் வந்துடக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வழிமுறைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுப்பதில்லை என்ற நிலையை நாம் என்ன செஞ்சு விடாது, கொண்டு வரக்கூடாது. மற்ற பெண்களும் கொண்டு வரக்கூடாது. காரணம், மறுமையில் நரகத்திற்கு போவதற்கு முக்கியமான ஒரு காரணம் கணவனை மறுத்தல், அவருடைய உபகாரங்களை மறுத்தல், அவருடைய கண்ணியத்தை இழுக்க ஏற்படுத்த, இவைகளெல்லாம் நரகத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்த்து விடும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த அந்த நபித்தோழிகள் ஹதீஸ்களை படித்தவுடன் உடனுக்குடன் நடைமுறை. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு நினைவூட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அவுசானி ஹலீலி பி சலாஸ், என்னுடைய நெருங்கிய நண்பர் 3 விஷயங்களை எனக்கு சொல்லித் தந்திருக்கிறார், வசியச் செய்திருக்கிறார், வலியுறுத்தியிருக்கிறார். லா அதவுஹுன ஹத்தா அமூத், நான் இறக்கின்ற வரையிலேயும் அதை நான் ஒருபோதும் விடமாட்டேன். 3 விஷயத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். நான் வாழ்நாளில் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அதை அப்படியே பின்பற்றுவேன் என்று அந்த 3 விஷயத்தையும் சொன்னார்கள். மாதத்தில் 3 நாள் நோன்பு நோற்பது, லுஹா தொழுகை தொழுவது, உறவுங்குவதற்கு முன்பாக வித்ரு தொழுவது. இது 3ஐயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வலியுறுத்தினாங்க. இந்த செய்தியை கேட்டதுன்னு நான் சாவும் வரையிலையும் இதை அப்படியே நடைமுறைப்படுத்துவேன். இப்படி தான் இருக்கிறோம். நம்ம நபிமொழிகளே எங்கேயும் பார்க்குறோம். ஜும்மாவுக்கு வர்றோம், இல்லை இது போன்ற பொதுக்கூட்டங்களில் வரோம், நபிமொழியை பார்த்துட்டா உடனே கட்டுப்படணும். அவர் செய்தியை அறிவிக்கிறார், தன்னுடைய வாழ்நாளை அப்படியே 100% பின்பற்றுவேன், நான் சாகின்ற வரையிலையும் இதை நடைமுறைப்படுத்துவேன். 3 நாள் நோன்பு வைப்பவராக இருந்தார். அதே போன்று லுஹா தொழுகை தொழுபவராக இருந்தார். அதை தூங்குகின்ற பொழுது வித்ரு தொழுது விட்டு தூங்குபவர்களாக இருந்தார். அபூ ஹுரைரா எதை சொன்னாரோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த அந்த நபித்தோழர்கள் உடனுக்குடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு செய்திகளையும் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அந்த சொற்களை அப்படியே பின்பற்றி நடப்பவராக வாழ்ந்த ஒரு நபித்தோழர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சிலர்கள் வந்து முறையிடுகிறாங்க, நீங்கள் வசூலுக்கு வரக்கூடிய அந்த ஜக்காத்தை வசூல் செய்பவர்கள் எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க. அவங்க எந்த அடிப்படையில் சொன்னால் கரெக்டாக எடுத்து வைங்க, இதுக்கு இவ்வளவு சரியாக கொடுக்கணும்னு சொன்னதை பெரிய அநியாயம் அக்கிரமம் செய்கிறார்கள் அப்படின்னு முறையிட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அருளும் முசத்திக்கும், உங்களிடத்திலே வசூல் வரக்கூடியவர்களை மன நிறைவுடன் நீங்கள் அனுப்பி வைங்க. அவங்க கேட்கத்தான் செய்வாங்க, இது மார்க்கத்தினுடைய கடமை. அதனால் அவங்க கோவப்படுற மாதிரி அளவுக்கு நீங்கள் அழைக்கிறாம அவங்கள மன திருப்தி அடையக்கூடிய அடிப்படையில் அவர்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள் அப்படின்னு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இதை சொன்ன உடனேயே ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா சதர அன்னி முசத்திகுன் முந்து சமீத்து ஹாதா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் கேட்டதில் இருந்து என்னிடத்திலிருந்து எந்த வசூல் செய்பவர் வெளியே சென்றாலும் இல்லாஹுவ ரா அன்னி ராலின், அவர் திருப்தி பெற்றவராகவே சென்றிருக்கிறார். நான் எந்த விதமான ஆட்சேபனை பண்ண அவர் மனநிறைவோடு நான் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்று ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பொருளாதாரத்தில் ஜக்காத் வசூல் பண்ண வருகின்ற பொழுது கரெக்டாக கேட்டதை கரெக்டாக கொடுங்க, அந்த வசூல் செய்வருடைய மனதை வேதனைப்படுத்திடாதீங்கன்ற ஒன்று இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் உடனடியாக அதை நடைமுறைப்படுத்தி எங்கே ஜக்காத் வசூல் பண்ணுபவர் வந்தாலும் சரி அவரை புறக்கணித்தோ அவர் கோபப்பட்டோ அனுப்பாமல் உடனே நடைமுறைப்படுத்தி காட்டினார். அப்போ ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து அவர் பெறுகிறார், நடைமுறைப்படுத்துகிறார், அதை தன்னுடைய வாழ்நாளில் அப்படியே பின்பற்றி நடக்கிறார். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளிலே நாம் பார்க்கிறோம். அப்போ நபிமொழிகளை நாம் படிக்கிறோம் என்றால் அந்த நபிமொழிகள் என்னவெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறதோ அதையெல்லாம் அப்படியே நடைமுறை நம்முடைய வாழ்நாளில் பார்க்கணும். ரொம்ப அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுங்கிறா பார்த்தா ஊரில் உள்ள எல்லா நாடகத்தையும் இந்த புள்ளதாமல் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு பெண்மணியை விமர்சனம் செய்தால் நம்முடைய பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கும்? நம்ம எவைகளை எல்லாம் கூடாது என்று சொல்கிறோமோ அவைகள் நம்முடைய வாழ்நாளில் நம்மளும் பின்பற்றாமல் இருக்கணும். எதை செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு நாம் சொல்லுகிறோமோ அதை நாமும் நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் எந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்கு எடுத்தெடுத்து சொன்னார்களோ அவைகளெல்லாம் உடனடியாக தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர் ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறியாமை காலத்தில் பெரிய கோடீஸ்வரர், நிறைய பணம் செல்வங்களெல்லாம் இருந்துச்சு, நிறைய தர்மங்களெல்லாம் நிறைய செய்தவர். இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எல்லாருக்கும் தர்மத்தினுடைய பொருள்களை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த தர்மத்தினுடைய பொருள்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார் என்ற உடனே ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அங்கே வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு கொடுக்குறாங்க, அது வாங்கிட்டு திரும்பவும் கேட்குறார், திரும்பவும் கொடுக்குறாங்க, திரும்பவும் கேட்குறார், திரும்ப 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 என்ன செய்கிறார்? கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அறிவுரை அவங்களுக்கு சொன்னாங்க. எப்படி ஒரு மனிதன் நடக்கணும், இந்த பொருளாதார விஷயத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது, இந்த செல்வம் ஹுலுவத்துன் ஹலிரா, பசுமையான ரொம்ப இனிப்பானது, அப்படி பார்க்க பார்க்க வேணும் வேணும் வேணும்னு தான் சொல்லும். யார் போதும் என்ற மனதுடன் அவர் எடுத்துக்கொள்கிறாரோ அல்லாஹ் அதிலே அருள் செய்வான். யார் பேராசையோடு இருக்க வாங்கிக் கொள்கிறானோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்ய மாட்டான். இப்படி வாங்கக்கூடியவன் சாப்பிட்டும் வயிறு நிறையாதவனை போன்று நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், வயிறு நிறையல, இப்படிப்பட்டவனாக மாறிவிடுவான். அல் எதில் யுல்யா ஹைரும் எதி சுஃபலா, கொடுக்கும் வாங்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவருக்கு நினைவூட்டுகிறார்கள். நினைவூட்டிய உடனேயே அவர் உடனே சொல்லுன்னு அவருக்கு உள்ளத்தில் தைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேராசைப்பட்டவனாக நான் மாறிவிட்டேனே அப்படின்ற ஒன்றை வல்லதி பாசக பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பி அந்த இறைவன் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், லா அஸ்ரவு அஹதன் பாதக ஷையா ஹத்தா உஃபாரிக துன்யா, இந்த உலகத்தில் இருந்து நான் வெளியாகின்ற வரையிலே, என்னுடைய உயிர் பிரிக்கப்படுகின்ற வரையிலேயும் ஒருவரிடத்திலேயும் இனிமேல் நான் கையேந்த மாட்டேன்.
இனிமேல் அடுத்த ஆள்கிட்ட கையேந்திர பழக்கம், கொடுப்பவனாக இருப்பவனை தவிர வாங்குபவனாக நான் இருக்க மாட்டேன் என்று மன உறுதியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்ட அந்த நிமிடத்திலே அவர் நடைமுறைப்படுத்துகிறார். அடுத்த காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அபூபக்கருடைய காலம் வருகிறது. அபூபக்கர் அவருடைய காலத்திலேயும் நிறைய செல்வம் இந்த இஸ்லாமிய அரசுக்கு கிடைக்கிறது, அவருக்கும் கொடுக்கப்படுகிறது. வாங்க மாட்டேன் என்று மறுக்கிறார். நான் வாங்குவனா இருக்க மாட்டேன், கையேந்தவே மாட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொடுத்த ஒப்பந்தம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்தி என்னை தைத்து விட்டதுன்னா வாங்க மாட்டேன்ட்டார். அடுத்து 2.5 வருடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்து அவருடைய ஆட்சி முடிந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் பணம் கொடுக்கப்படுகிறது, முடியாது. அப்போதும் நான் வாங்க மாட்டேன் என்று அங்கேயும் என்ன செய்கிறார், அங்கே தன்னுடைய அந்த உறுதியை அங்கே காட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொல்கிறார்கள், மக்களே நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள், இந்த ஹக்கீமுக்கு நான் செல்வத்தை வழங்கினேன், அவர்தான் வாங்க மறுத்தார். அல்லாஹ் மறுமையில் கேட்டியா இவருக்கு கொடுக்கல, சிரமப்படுவனுக்கு கஷ்டப்படுவனுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டாண்டா நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், உமர் கொடுத்தார், இந்த ஹக்கீம் தான் வாங்க மறுத்தார் அப்படின்னு நீங்கள் மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சாட்சி சொல்லிவிடுங்கள் என்று அங்கே சொன்ன கடைசியில் அவர் இறக்கின்ற வரையிலையும் யாரிடத்திலையும் கையேந்தாதவராகவே மரணித்தார். புகாரியில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைத்தால் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அன்று ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டும். எந்தெந்த நபிமொழிகளை எல்லாம் நாம் மார்க்கத்தில் படித்திருக்கிறோமோ, திருக்குர்ஆனில் பார்த்திருக்கிறோமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகள் படித்திருக்கிறோமோ, அவைகளெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தணும். பெற்றோர்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அதில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்த கடமை யாருன்னா தாய் தந்தைக்கு தான். வகலா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதற்கு அடுத்தது நம்முடைய பெற்றோர், தாய் தந்தை 2 பேருக்கும், தாய்க்கு மட்டுமல்ல தந்தைக்கும் கண்ணியம் கொடுக்கணும், தாய்க்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும். இது மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்த நிலைமையில் திருமறை குர்ஆன் சொல்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னாங்க. அதே மாதிரி பயங்கர பாவங்களில் 2வது பாவம் எதுன்னு நீங்கள் பார்த்தீர்களேயானால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அடுத்தது பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறது தான். திருக்குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியில் பார்க்கலாம், அலாவு நபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களிலே பெரும்பாவத்தை உங்களுக்கு நான் நினைவூட்டவா? ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டுவிட்டு அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உக்கூகுல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அடுத்தது பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல். பெரிய அல்லாஹ்வுக்கு அடுத்து அந்த பக்கம் நன்மைகளில் பார்த்தா ஃபஸ்ட்டு அல்லாஹ்வுக்கு அடுத்து பெற்றோர்கள், அதற்கடுத்து தீமைகளில் பார்த்தா சிறுக்குக்கு அடுத்து பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கொடுமை. இந்த மாதிரி நடந்தால் அது பெரும்பாவத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்க. அப்போ நாம் படித்துவிட்டு நம்ம பெற்றோர்களிடத்தில் போகும்போது பெற்றோர்களும் மனநிறைவோடு பார்க்கணும், என் பிள்ளையை நான் படிக்க வைத்தேன், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறார். எங்கள் பெற்றோர்கள்ட்ட எது விஷயத்தில் கட்டுப்படக்கூடாது என்று மார்க்கம் சொன்னதோ அதில் மட்டும் தவிர்ந்துருங்க, மற்ற எல்லா விஷயத்திலையும் பெற்றோர்களுக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, அதுவும் பெற்றோர்கள் முதுமை அடைந்து விடுவார்களே ஆனால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை எவன் அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும்னாங்க. ரொம்ப முதியோர் காலத்தில் இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யணும், நிறைய பணிவிடை நாம் தான் செய்யணும், இந்த பிள்ளைகள் தான் செய்யணும். இவைகளை எல்லாம் நாம் நபிமொழிகளில் நாம் படிக்கிறோம். வீட்டுக்கு போகும்போது அந்த தாய் என்ன செய்யணும், படிக்க வச்சோம், நபிமொழியின்படி பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்துகிறாள், பெத்த தாய்க்கு மரியாதை செலுத்துகிறார், பெத்த தந்தைக்கு மரியாதை கொடுக்கிறார், அவங்க சொன்ன அடிப்படையில் நடக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு நாம் இருக்கணும். ஏன்னா படிக்கிறதுலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெற்றோர்கள் விரும்புவதும் இந்த பிள்ளைகளிடத்திலிருந்து மரியாதை, அவங்க சொன்ன பேச்சை கேட்பதைத்தான் எல்லா பெற்றோர்களும் விரும்புகிறார்கள். அது மார்க்கத்துக்கு உட்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், இது மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்தது. அதே மாதிரி இன்னொன்று செய்தியையும் நாம் படிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுற சொன்னார்கள், ஒருவருக்கு நிறைய ரிஸ்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால், அதிக காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஃபல் யஸில் ரஹிமஹு, தன்னுடைய உறவோடு சேர்ந்து வாழட்டும்.
ஆனால் நம்ம மக்கள் தான் தலைகளாக மாறிடுறாங்க. பணம் வருகின்ற பொழுது சொந்த பந்தங்கள்லாம் மறந்துடுறாங்க. ஏன்டா அவங்களுக்கெல்லாம் வந்தா கொடுத்து நம்ம பணம் பூரா இல்லாமல் போயிடுண்டு. அல்லாஹ் சொல்கிறான், அந்த உறவோடு பேணுவதனால் தான் உனக்கு பணமே கிடைக்கும். நிறைய வேணுமானால் சொந்த பந்தங்கள் எல்லாம் கவனித்து கொண்டு வா, உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இறைக்கிற கிணறு ஊரும் என்று சொல்வதை போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான். உறவுகளை நீ எப்போது பேணுகிறீர்களோ அப்பொழுது அல்லாஹ் உங்களுடைய வயதை வாழ்நாளை அதிகப்படுத்தி வைப்பான். இல்லைன்னா படக்குன்னு அவ்வளோதான், சும்மா மெதுவாக அப்படின்னு இழுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. நிறைய செல்வங்களை நம்ம சம்பாதிக்கிற எல்லா செல்வங்களும் இப்போ பெரும்பாலும் எங்கே போகுது? பணக்காரன்களை எல்லாம் டாக்டர்கிட்ட தான் போகுது. சும்மா போய் கையை பிடிச்சி என்னென்று அவனோட பார்க்குற நம்மள்ட்ட தான் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறான். அது நம்ம சொன்ன உடனே அதுக்கு இந்த 500 ரூபா எனக்கு கொடுன்னு கேட்குறான். ஒரு 500 போய் சும்மா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு 500 ரூபா, அப்புறம் உள்ளே போய் மாத்திரை மருந்துன்னா 1000 2000 ரூபா, அதில் ஹார்ட்டு இந்த மாதிரி தான் லட்சம். இப்படி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தில் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போய் இப்போ எல்லாமே சூட்கேஸ் நிறைய எல்லா மாத்திரைகளையே தான் அள்ளிக்கிட்டு போகிறாங்க. இப்போல்லாம் என்ன கேள்வி கேட்குறான்? நல்லா இருக்கலாம் கேட்குறான். சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இதை தானே கேட்குறாங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்குறது இல்லை. பிபி இல்லையா, சுகர் இல்லை. எல்லா வீட்லேயும் பிபி சுகர் எல்லாமே சேர்ந்து நிற்குது. யார் வீட்டில் நம்ம பாருங்கள், மருத்துவம் இல்லாமல் மாத்திரை இல்லாமல் யாருடைய வீடு இருக்குது? எல்லா வீட்லேயும் ஒரு டப்பாவாக அடிக்கி வச்சுருக்கு. எல்லாமே நோய் நொடிகளாகவே நிறைந்து போன காலகட்டங்கள். அதில் எல்லாம் காப்பாற்றப்படணும், நல்லா வாழ வேண்டும். நீங்கள் ஆசைப்பட்டால் சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க. ஆனால் கல்யாணம் முடித்த உடனேயே நிறைய பேர்கள் செய்யறது என்ன, தன்னுடைய வீட்டுக்காருக்கும் அம்மாவுக்கும் மத்தியில் பெரிய சண்டை இழுத்து தண்ணி கொடுத்துடும் போது சண்டை இழுத்து வச்சிடுறது. ஆனால் அந்த தாய் உங்கள் தாயை விட்டு பிரிக்க வச்சால் அது ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் கணவன் இருக்கிறானே, அவனுடைய தாய்க்கு அவனுடைய பெற்றோருக்கு சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது செய்தால் ஒரு பெண்மணியால் தாங்கிக் கொள்வதில்லை. அதுதான் ரசூல்லா சொன்னாங்க, நல்ல காலம் வாழணும்னு நீ நினைத்தா என்ன, உனக்கு அல்லாஹ் ரிசுக்கை தர வேண்டும் என்று நீ நினைத்தால் சொந்த பந்தங்களோடு வாழு. அப்போ இந்த நபிமொழியை படிக்கின்ற பொழுது தன்னுடைய கணவர் தன்னுடைய தாயோடு தன்னுடைய தந்தையோடு தன்னுடைய சொந்த பந்தங்களோடு வாழாட்டாலும் கோவப்பட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? கோவப்படக்கூடாது. உங்கள் தாயை பார்த்துட்டு வாங்க, உங்கள் தந்தையை பார்த்துட்டு வாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்குள்ள நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அப்போ தான் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அறிவுரை சொல்பவர்களாக நம்ம இருக்கோம். பிரிப்பவர்களாக இருக்கக்கூடாது. உறவுகளை நாம் பிரித்தோமையானால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இல்லாமல் போய்விடும். இவைகள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அழகான அறிவுரைகளில் உள்ளது. அப்போ இவைகளை எல்லாம் நாம் படிக்கிறோம்னா நம்ம படித்ததை அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. இந்த புள்ள வந்துச்சு, பல வருடமாக பிரிந்திருந்த அந்த குடும்பம் சேர்ந்தது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லணும். இந்த பெண்ணினுடைய முயற்சியின் காரணத்தினால் குடும்பம் நல்ல முறையில் சேர்ந்து வாழுகிறார்கள் என்று சொல்லணும். நேற்று வரையிலையும் அவ்வளவு அன்பும் பாசத்தோடு இருந்த இந்த குடும்பம் இந்த புள்ள வந்ததோட ஒன்று அப்படியே போயிடுச்சு, எலியும் பூனையுமா மாறிட்டாங்கன்னு சொல்லும் நிலைக்கு ஆக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு குடும்பத்தினுடைய உறவை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார். அப்போ நபிமொழிகளை படிக்கிறோம், நபித்தோழர்களை படிக்கிறோம், அவங்க சொன்ன செய்தியை உடனே நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா நம்ம கல்யாணம் முடித்து போகின்ற நேரத்தில் அவங்க வீட்டில் குடும்பத்து பிரச்சனை இருக்கின்ற அதை சரி செய்யும் முயற்சியை நாம் ஈடுபட வேண்டும். கோபத்தை தன்னுடைய கணவரை அடக்க வேண்டும், நாம் குடும்பத்திலே சரி பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு போய் அந்த குடும்பத்தை சரி செய்யும். இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அறிவுரைகள், கொள்கைகள், இவைகளை எல்லாம் நாமும் கடைபிடித்து நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு தாய்க்கு உண்டு. அப்போ தாய்க்குன்னா நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? இது மாதிரி ஃபோனு, செல்ஃபோனு இவையெல்லாம் வாங்கி கொடுக்காம ஆலிமா விட்டு பிள்ளை பாரு எவ்வளோ அழகாக ஓதுகிறது, எவ்வளோ சரியாக பள்ளியாசலுக்கு போகிறது, அந்த பிள்ளையை பாருங்கள் எவ்வளவு அழகான முறையில் மார்க்கத்தை பேணி நடக்கிறதுன்னு சொல்லும் அளவுக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். இதுவும் நம்முடைய கடமை. இதுவும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தது. இவைகளையும் நீங்கள் கவனித்துக்கணும். இது மாதிரி ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் நடந்து அவர்கள் கேட்டதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறையை படித்திருக்கிறாங்க. அதனால் நாம் இங்கே மதர்சாவில் வந்து படித்தது பெருமைக்காக அல்ல, இந்த பட்டத்தை கொண்டு போய் காட்டினா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பதற்கும் அல்ல.
படித்ததை நாமும் செயல்படுத்தி அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லி அதன் மூலமும் நன்மை பெறுவது தான் இந்த மதரசாவில் படித்ததனுடைய நோக்கம். நம்மளையும் சீர்திருத்திக்கிறணும், நம்ம குடும்பத்தையும் சீர்திருத்தணும், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும், அதன் மூலம் நன்மையை பெற வேண்டும். இதுதான் இந்த மதரசாவினுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக, அதை நடைமுறைப்படுத்துபவர்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.